ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்படும் ஒரு ஹேஷ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்மா இஸ் பூமராங். அதுக்கு போட்டு சாண்ட்ராவோட படத்தை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவுக்கு ஆஸ்கார் அவார்டு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருந்தோம் நம்ம இதுலேயே. ஸோ இப்போ வந்து அதை வந்து நிறைய பேர் ஹேஷ்டேக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில ரீசன் வந்து நான் உங்கள் பார்வைக்கு சொல்கிறேன். நீங்களே வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கார்லேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க, கீழே விழுந்துறாங்க. விழுந்தோடனே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வலிப்பு வந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஒரு ஒரு நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே தான் அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே சரியாயிடுது. ஃபிக்ஸ் வந்தால் உடனே கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 செகண்ட் தான் அவங்க அதுமாதிரி 10 செகண்ட் தான் இருக்கும். அதுமாதிரி துடிச்சிருப்பாங்க. உடனே அவங்க தூக்கிட்டு போய் அந்த அங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, டேபிள் மாதிரி, அங்கே மேலே மேலே உட்கார வைக்கிற பக்கம் அதை படுக்க வைக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்காங்க. ஆனால் ஒரு எந்த ஒரு அசைவம் இல்லாமல் தான் இருக்காங்க, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு கன்ஃபெஷன் ரூம் டாக்டர் மெடிக்கல் இதுக்கு போயிருப்பாங்க பொழுது போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வரும்போது கொஞ்சம் பொறுமையாக அப்படியே நடந்து வராங்க. வந்த உடனே வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, சிரிச்சு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. யார் சபரி, வினோத், விக்ரம் இவங்க எல்லாம் உட்காந்து பயங்கர ஜாலியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. கமருதீன் அந்த இதை விட்டு வெளில வந்தோடனே கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் கத்த ஆரம்பிக்கிறார். கிட்ட கூட இல்லை, அவர் மட்டும் அந்த இப்போ லிவிங் ஏரியாவில் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் நடந்துட்டு இருப்பார், இவங்க பெட்ரூமில் இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே பார்த்தோன்னா ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டு அப்படி கத்துவாங்க. பயங்கரமாக கத்திருப்பாங்க. உடனே அவர் கமருதீன் வந்து பார்ப்பாரு. பார்த்த உடனே வந்து இவங்க பார்த்துட்டு இன்னும் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே சபரி வந்துட்டு என்னென்னு கேட்பாரு. அவங்க கமருதீனை கை காமிப்பாங்க. அவனு சரி நீ போ கமருதீன் நான் பார்த்துக்கிறேன்னு. உடனே கமருதீன் போயிடுவார். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்றும் இல்லை நாங்களாம் இருக்கலன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவாங்க கொஞ்ச நேரத்தில். அப்புறம் பார்த்தா காலையில் ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்வதி அந்த பக்கம் வருவாங்க. உடனே இவங்க அங்கே கத்த ஆரம்பிச்சுவாங்க பாத்ரூம் இருந்துன்னு ஐயோ ஐயோ ஐயோன்னு. உடனே அந்த இடத்துல வந்து அரோரா வந்துட்டு யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன் பார்வதி இருக்கான்னு. இல்லை அவங்க போயிட்டாங்க, அங்கே இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் அவங்க வந்து பார்த்து பயந்தாங்க. ஓகே எல்லாமே வந்து புரியுது எங்களுக்கு. ஸோ பேனிக் அட்டாக் ஆகியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனாக உட்காந்துருப்பாங்க கிச்சனில். அப்போ வந்து கமருதீன் வந்து ஆம்லேட் போடுவார் அவர். ஸோ அப்போ வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்து திரும்பிக்குவாங்க கம்முன்னு. அப்போல்லாம் பேனிக் அட்டாக் வராது. ஓகேங்களா? ஸோ அமைதியாக இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை போட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே தான் அந்த சோஃபாவில் வந்து 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்களும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு கம்முன்னு திரும்பி உட்காந்துக்குவாங்க. போகும்போது வரும்போது அந்த பக்கம் 2 பேருமே பார்த்துக்குவாங்க. அப்போல்லாம் பேனிக் அட்டாக் வராது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எல்லாம் வந்துட்டு சோஃபாவில் உட்காருவாங்க. ஸோ அப்போ அது வரைக்குமே எந்த பேனிக் அட்டாக் இல்லை. விஜய் சேதுபதி பேசுகிற வரைக்கும் எந்த பேனிக் அட்டாக் இல்லை. அவர் கேள்வி கேட்பார், இவர் ரெட் கார்டு கொடுக்கும்போது அமைதியாக உட்காந்து கேட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்க போவாங்க பாருங்கள், அப்போ மறுபடியும் பேனிக் அட்டாக் வருது. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி பேனிக் அட்டாக்கு உண்மையாகவே இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு புது விதமான பேனிக் அட்டாக்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்னா இதில் என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம்னா, ஒன்றுமே தெரியாத ஒரு மெடிக்கல் நாலேஜ் இல்லாத எல்லாருக்குமே இது நடிப்புன்னு அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இது அந்த சேனலுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஏன் தெரியாமல் போச்சு? இல்லை டிஆர்பிக்காக இப்படியே விட்டுட்டாங்களான்னு தெரியல. உண்மையாகவே அது வந்து 100% நடிப்பு. இது வந்து சோஷியல் மீடியா நீங்கள் எடுத்துக்கங்க, நிறைய பேர் ஒரு சில டாக்டர்ஸ் அதான் அந்த இது லெவல் தெரிஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க, இது வந்து சும்மா நடிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாருக்குமே இருக்காது, ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு இதை பார்த்த அப்புறம், உங்களுக்கு நீங்கள் ஓகேவா, உங்களால் முடியுமான்னு கேட்கும்போது சார் நான் ஓகே சார்ன்றாங்க. அப்போ ஒருத்தர் வந்து முடியலன்னா இப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், உள்ளே இருக்கிற மெடிக்கல் டீமுக்கு இவங்க வந்து நார்மலாக இல்லை, இந்த அளவுக்கு பேனிக் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக யாருமே போட்டியில் வச்சுருக்க மாட்டாங்க. இதுதான் 100%. இல்லைனா நாளைக்கு ஏதாவது நடந்ததுன்னா சேனலுக்கு தான் கெட்ட பேர். ஸோ அதால் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி மறுபடியும் கேட்குறாரு இந்த மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் வந்து மறுபடியும் பேனிக் அட்டாக் இல்லை சார் இப்போ ஓகே சார் நார்மல் சார்ன்றாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு நடிப்பு நடிக்கணுமா? ஒரு 2 பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டு இதில் வர பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? உண்மையாகவே அந்த ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன். எனக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து 100% நடிப்புன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நான் மட்டும் சொல்லலை. ஸோ கடவுளுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண அலிகேஷன்ஸ் வந்து நிறைய. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திவ்யாவை பிரஜன் கூட வச்சு பேசினாங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு டைம் வந்து என்னென்னா அவள் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்கும்போது ஜனவரி மாதம் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி இருப்பாங்க. ஜனவரியா டிசம்பர் மாதம் சாரி. ஸோ டிசம்பர் மாதம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, ஜனவரி மாதம் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பிரச்சனை போய் கேட்பாங்க திவ்யா, அவங்க அப்பா இறந்த இது இல்லையே, டிசம்பரில் அவர் இறக்கலையே, ஜனவரியில் தானே இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக கருத்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம்கிட்ட போயிட்டு பார்வதி பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க. அவள் வந்து பிரச்சனை வந்து பயங்கரமாக ரஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அலிகேஷன் வச்சாங்க. ஸோ எல்லாரு மேலேயும் அவங்க அலிகேஷன் வச்சுனே தான் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஷோவுக்கு வந்ததே பிரச்சனை ஏன் தூக்குனாங்கன்னா, பிரச்சனை வச்சு ஒரு கேம் ஆடிடுவாங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி தெரிஞ்சது. அதால தான் பிரச்சனை வந்து தூக்கிட்டாங்க. இவங்க பர்சனல் லைஃப்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க பண்ண ரியாக்ஷன் அப்படி.
நீங்கள் வேணால் பாருங்கள், வெளில வந்தோடனே எத்தனை பேர் வந்து சொல்ல போகிறாங்க, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டு சபரி இவங்களே சொல்லுவாங்க, சொல்லி சிரிப்பாங்க பாருங்கள், இவங்க பண்ண தப்புன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.